கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்டோபர் மாதத்தின் வாக்குத்தத்தம் நீதிமொழிகள் 10:16. நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்கும். ஆம், இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற நாட்களிலே கர்த்தர் நாம் பிரயாசப்பட வேண்டும் என்று நமக்கு நாட்களை நியமித்திருக்கிறார். நாம் வேலை இல்லாதவர்களாக, சோம்பேறிகளாக, நோக்கமற்றவர்களாக, தரிசனம் இல்லாதவர்களாக சுற்றி வரவில்லை. வேதம் முழுவதும் நாம் பார்க்கிற ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் கர்த்தருக்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக, தங்களுக்காக பிரயாசப்பட்டார்கள், அதனுடைய பலனை அடைந்தார்கள். வேதமும் தெளிவாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 14:23. சகல பிரயாசத்திலும் பிரயோஜனம் உண்டு, உங்கள் பிரயாசங்களுக்கான பலன் கட்டாயம் உண்டு. 2 தீமோத்தேயு 2:6 வாசிக்கிறோம், பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் என்று சொல்லி. நீங்கள் பிரயாசப்பட்டு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு நிச்சயம் பலன் உண்டு. பிரயாசப்படுகிறவருடைய மனப்பான்மை என்ன? ஆமேன். முதலாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 2:3 வாசிக்கிறோம், உன் பிரயாசங்களை அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரயாசப்படும் பொழுது நாம் சில நேரங்கள் நினைக்கிறோம், என்னுடைய பிரயாசத்தை யாரும் அறிவதில்லை, என்னுடைய பிரயாசத்தை குடும்பத்தாரோ பிள்ளைகளோ என் மேலே இருக்கிற அதிகாரிகளோ அறிவதில்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயாசப்படுகிறேன் இந்த காரியத்துக்காக என்று சொல்லி. உங்கள் பிரயாசத்தை அறிந்திருக்கிற தேவன் ஒருவர் உண்டு. ஆகவே நீங்கள் தைரியமாய் உங்கள் பிரயாசத்தை தொடருங்கள், கர்த்தர் அதற்கான பலனை தருவார். இரண்டாவது ஒரு மனப்பான்மை என்ன? அநேகரின் பிரயாசத்தை மறந்து விடுகிறார்கள். ஒரு நாள் அறிந்திருந்தார்கள், ஆனால் மறந்து விட்டார்கள் என்று சொல்லி எபிரேயர் 6:10 வாசிக்கிறோம். உங்கள் அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. நீங்கள் உண்மையாய் உற்சாகமாய் பிரயாசப்படும் பொழுது அதை தேவன் ஒருபோதும் மறக்க மாட்டார், அதற்கான பலனை தருவார். மூன்றாவது ஒரு மனப்பான்மை என்ன? ஆதியாகமம் 31:42 தேவன் என் சிறுமையையும் என் கைப்பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று யாக்கோபு லாபானை பார்த்து சொல்லுகிறார். யாக்கோபு லாபானுடைய வீட்டில் மிகவும் பிரயாசப்பட்டார். அதற்கான பலன்தான் வெறும் கையாய் கோலும் கையுமாய் புறப்பட்டு சென்ற அவர் 2 பரிவாரங்களுடையவராய் திரும்பி வந்தார். அவருடைய பிரயாசத்தை லாபான் எடுத்துக்கொள்ள தேவன் அனுமதிக்கவில்லை. உங்கள் பிரயாசங்களை நாம் நினைக்கலாம், நாம் பிரயாசப்படுறேன், அதை யார் எடுத்துக்கொள்வார்களோ, யார் அதை அனுபவிப்பார்களோ, யார் அதை எடுத்துக்கொண்டு போவார்களோ, யாரும் அழிக்கவோ திருடவோ நீங்கள் அனுபவிக்க முடியாதபடி தடுக்கவோ தேவன் விடமாட்டார். உங்கள் பிரயாசத்திற்கான பலன் உங்களுக்கு உண்டு. இன்னொரு 3 காரியங்களை சொல்லுங்கள், நான் எப்படி பிரயாசப்பட வேண்டும். ஆமேன். சங்கீதம் 128:2 வாசிக்கிறோம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் என்று சொல்லி. 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இப்படி ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயந்து நீங்கள் பிரயாசப்படும் பொழுது உங்கள் பிரயாசத்தின் பலனை நீங்கள் புசிப்பீர்கள், நீங்கள் சாப்பிடுவீர்கள். கர்த்தருக்கு பயப்படாமல் நியாயாதிபதிகள் 6:1 வாசிக்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த பொழுது மீதியானியருடைய ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொண்டு போனார்கள். ஆகவே உங்கள் ஆசீர்வாதங்கள், உங்கள் பிரயாசங்களின் பலன் நீங்களே புசிக்க முடியாமல் போனால், நீங்கள் அதை அனுபவிக்க முடியாமல் போனால், கர்த்தருக்கு பயந்து நடக்க தீர்மானியுங்கள். உங்கள் வேலையிலும், பிள்ளைகள் என்று சொன்னால் படிப்பிலும், தொழிலிலும் கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் தேவன் இதை பார்க்கிறார் என்று அறிந்து நீங்கள் செயல்படும் பொழுது அதற்கு கர்த்தருக்கு பயந்து படுகிற பிரயாசத்திற்கு பலன் நிச்சயமாக உண்டு. அதை நீங்களே அனுபவிப்பீர்கள். 2ஆவதாக லூக்கா 5:5 வாசிக்கிறோம், உடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன், முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கவில்லை என்று சொல்லி. தேவனுடைய வார்த்தை இல்லாமல் பிரயாசப்படும் பொழுது பேதுருவுக்கு ஒரு மீன் கூட அகப்படவில்லை. தேவ வார்த்தையின்படி பிரயாசப்பட்ட பொழுது வலை கிளியத்தக்க, படகு நிரவத்தக்க மீன்களை கர்த்தர் கொடுத்தார். நீங்களும் நானும் இன்றிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து வார்த்தையின்படி பிரயாசப்படுங்கள். கர்த்தருடைய வார்த்தை எதில் பிரயாசப்பட சொல்லுதோ அதுக்கு பிரயாசப்படுங்கள். எப்படி பிரயாசப்பட சொல்லுதோ அதுக்கு அப்படி பிரயாசப்படும் பொழுது ஆமீன். சங்கீதம் 127:1 வாசிக்கிறோம், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் வெறுதா என்று சொல்லி. வார்த்தையின்படி பிரயாசப்படுவோம், நமக்கு அதுக்கு பலன் உண்டு. 3ஆவதாக விசுவாசத்தோடு பிரயாசப்படுவோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே தீர்க்கதரிசிகள் மனைவி ஒருத்தி வந்து எலிசாவின் இடத்திலே தன்னுடைய கடன் பிரச்சனை குறித்து சொல்லும் பொழுது அவர் ஒரு வார்த்தையை கொடுத்து அனுப்புகிறார். உன் வீட்டில் இருக்கிறத எண்ணெயை எடுத்து பாத்திரங்கள் எல்லாம் நிரப்பு என்று சொல்லும் பொழுது விசுவாசத்தோடு இது என்ன நடக்கும் என்று யோசிக்காமல், சந்தேகிக்காமல், கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு எண்ணெயை ஊற்றின பொழுது அது பரிபூர்ணமாய் நிரம்பினது. அவர்கள் வீட்டின் கடன் பிரச்சனை மாறி ஆசீர்வாதத்தை, பிரயாசத்திற்கான பலனை ருசித்தால் நீங்களும் நானும் பிரயாசப்படும் பொழுது ஆமேன். அவிசுவாச எண்ணத்தோடு அல்ல, விசுவாசத்தோடு பிரயாசப்படுங்கள். கர்த்தர் எனக்கு ஏற்ற பலனை தருவார் என்ற நம்பிக்கையோடு கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பிரயாசத்திற்கு பலன் உண்டு. இந்த அக்டோபர் மாதம் ஆசீர்வாதமாக இருக்கும். காட் பிளஸ் யூ.